Hello friends, welcome to Sandy's classroom. So, நேற்று சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது டிசம்பர் 2018 பேப்பரோட சொல்யூஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் எவாலுவேஷன் ஆஃப் இன்டெக்ரல் பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் வீடியோ போடலை. ஸோ அதனால் நேற்று உள்ள ப்ராப்ளமும் இன்றைக்குள்ள ப்ராப்ளம், ஸோ டே 5 டே 6 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சி வந்து இஸ் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 வித் சென்டர் அட் த ஆரிஜின் in a complex plane oriented in an anti-clockwise direction, பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருந்ததுன்னா, தென் the integral 1 by z minus 1 the whole square dz is equal to அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதாவது இன்டெக்ரல் 1 by z minus 1 the whole square dzோட சொல்யூஷன் என்ன, வாட் இஸ் அன் இன்டெக்ரல் ஆஃப் திஸ் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டர் அட் த ஆரிஜின். அது ரெண்டு தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சொல்யூஷன் வந்து காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதுக்கு வந்து போல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல வந்து போல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ pole of a function that is meromorphic in a neighborhood of a point z0 of a complex plane, then there exists an integer n greater than or equal to 0 such that z minus z0 the whole power n f of z வந்து analytic and non-zero in the neighborhood of z0, then z is equal to z0 is called the pole of order n. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக சொல்லணும். இந்த விஷயத்தையே சிம்பிளாக சொல்லணும்னா, லிமிட் z minus z tends to z0, z minus z0 the whole power n f of z வந்து non-zeroவாக இருக்கணும். அதாவது இதை வந்து இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம்னா, f of z can be written as g of z by z minus z0 the whole power n. அதையும் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, f of z should tends to infinity as z tends to z0. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து if you can find z0 such that this condition is satisfied na, that z0 is called as pole. ஸோ f வந்து ஒரு மெரோமார்பிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, தென் ஒரு நெய்பர்ஹுட் ஆஃப் பாயிண்ட் z0ல ஒரு இன்டீஜர் n இருக்கணும் such that z minus z0 the whole power n f of z வந்து அனாலிட்டிக்காக இருக்கணும் அண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும் இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் z0க்கு சுற்றி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் z minus z0 the whole power n f of z எப்படி இருக்கணும்னா அனாலிட்டிக்கலாக இருக்கணும். அப்படி இருக்கிற பாயிண்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா pole of a function of order n. ஸோ ஆர்டர் என்னன்னு சொல்லுவோம். ஸோ இந்த முதல்ல எனக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் 1 by z minus 1 the whole square dzக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போல் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு தென் காஷி இன்டெக்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்டெக்ரேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து போல் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஃபங்க்ஷன் f of z வந்து 1 by z minus 1 the whole square. ஸோ the pole வந்து z is equal to 1. ஸோ z வந்து 1 with order 2. ஏன் வந்து ஆர்டர் 2 அப்படின்னா அந்த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாமத்தது வந்து இதுக்கு வந்து ஆர்டர் 1ஆக இருக்க முடியாது. ஏன்னா லிமிட் z tends to 1 z minus 1 by z minus 1 the whole ஸ்கொயரில் இதுவும் கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, லிமிட் z tends to 1 1 by z minus 1 as z tends to 1 1 by z minus 1 இன்ஃபினிட்டியாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக நான் ஜீரோவாக இருந்ததுனா தான் அந்த ஆர்டர் என்னன்னு நான் சொல்லுவேன். அதுதான் நம்ம அங்கே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அப்போது போல் வந்து ஆர்டர் 2ஆக தான் இருக்க முடியும். பிகாஸ் z minus 1 the whole square by z minus 1 the whole square இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் z tends to 1 1 is equal to 1. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, the pole of this is 1 with order 2. ஸோ z minus 1ன்றதுனால தான் போல் வந்து என்ன இருக்குது, 1ஆக இருக்குது. பிகாஸ் நம்ம அப்போயே பார்த்தோம், the function f of z is equal to g of z by z minus z0 the whole power n. ஸோ இந்த z0 is called அந்த எந்த இதுக்கு வந்து இது சால்வ் ஆகுதோ, அதாவது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, தட் இஸ் கால்ட் அஸ் போல். ஸோ அதனால் இந்த இடத்துல z minus z0 is equal to 0ன்னு போட்டோம்னா z minus 1 is equal to 0. ஸோ z is equal to 1. ஸோ z is equal to 1 தான் வந்து போல். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போது நம்ம கொடுத்துருக்கிற போல் வந்து கிவன் சர்க்கிளில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ சர்க்கிள் வந்து ரேடியஸ் இஸ் கிவன் டு பி 2. ஸோ போல் வந்து எனக்கு 1. ஸோ சர்க்கிள் வந்து இந்த போல் வந்து சர்க்கிளுக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரேடியஸ் வித் சென்டர் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் 2க்குள்ளே தான் வந்து சர்க்கிள் இருக்கிறதுனால போல் இருக்கிறதுனால we can use Cauchy integral formula.
ஸோ Cauchy integral formula என்னன்னா z is equal to a is a pole of order n plus 1 inside the closed curve C, then integral over C f of z by z minus a the whole power n plus 1 dz ஓட வேல்யூ என்னன்னா 2 pi I by n factorial f power nth derivative of a. f of n of a வந்து nth derivative of a. இந்த இடத்துல pole வந்து z is equal to 1, order வந்து n plus 1 which is equal to 2. so f of z ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், நான் substitute பண்ணேன்னா I'll get the answer for the integration. ஸோ இதில் given வந்து integral 1 by z minus 1 the whole square dz, வேல்யூ வந்து இது 2 pi I n by n factorial f power nth derivative of a. இந்த இடத்துல f of z வந்து formula is actually f of z by z minus z naught the whole power n plus 1, அதாவது left hand side. ஸோ f of z இங்கே வந்து 1, then a is equal to a is equal to 1 here. அதே மாதிரி n plus 1 is equal to 2, a வந்து pole, ஸோ z இங்கே வந்து pole வந்து 1, ஸோ அதனால தான் a is equal to 1. அதே மாதிரி n plus 1 வந்து 2, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபார்முலா படி n plus 1, ஸோ n plus 1 2ன்றதுனால n is equal to 1. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், n வந்து இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இங்கே n again 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், a இருக்கிற இடத்துல again 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ you will have integral over c, or here it is gamma 1 by z minus 1 the whole square dz வந்து 2 pi I n factorial is 1 factorial f power first derivative of 1, அதாவது 2 pi I f power first derivative of 1 factorial 1ன்றதுனால இங்கே given function படி f of z வந்து 1. ஸோ f of z 1 இருந்ததுன்னா அதோட first derivative வந்து 0. அப்போது integral 1 by z minus 1 the whole square dz f power 1 வந்து இந்த இடத்துல 0 substitute பண்ணிங்கன்னா 2 pi I by divided by 1 into 0. So the answer for this is 4, so which is equal to 0. So எடுத்த உடனே poles கண்டுபிடிச்சு யூஸ்வலாக இன்டெகிரேஷன் போடும்போதே வந்து Cauchy integral formula தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து we use Cauchy integral formula, ஃபஸ்ட்டு pole கண்டுபிடிச்சிடுறோம், ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டு Cauchy integral formula யூஸ் பண்ணி we solved the problem. ஸோ யூஸ்வலாக we use this method to solve the problem. இதே மாதிரி நம்ம next ப்ராப்ளமும் பார்க்கலாம். ஸோ here let gamma of t equal to 3 e power it where t lies between 0 and 2 pi be a positively oriented circle of radius 3 centered at origin. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா value of lambda for which this integral is equal to this integral. ஸோ lambda ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து given integration முதல்ல given values ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதாவது integral over gamma lambda by z minus 1 dz வந்து integral over gamma 1 by z square minus 5z plus 4. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் z square minus 5z plus 4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ஸோ 4 வந்து 4 1s, ஸோ இங்கே எனக்கு ப்ளஸ் வரணும், நடுவில் -5, ஸோ z minus 4 into z minus 1 dz. ஸோ எனக்கு வந்து இது படி there are 3 singularities. ஒரு சிங்குலாரிட்டி வந்து z is equal to 2, இன்னொரு சிங்குலாரிட்டி z is equal to 4, இன்னொரு சிங்குலாரிட்டி z is equal to 1. ஸோ என்னோட given சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 3. ஸோ ரேடியஸ் 3ன்றதுனால ஃபஸ்ட்டு 1 சிங்குலாரிட்டி z is equal to 1 வந்து லைஸ் இன்சைட் த சர்க்கிள், z is equal to 2வும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் z is equal to 4 லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ ரெண்டு சிங்குலாரிட்டி வந்து உள்ளே இருக்குது, இன்னொரு சிங்குலாரிட்டி லைஸ் அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ இந்த ரெண்டு இன்டெக்ரல் ஈக்குவேட் பண்ணுறதுனால we got this. now we are going to use Cauchy integral formula. எல்லாமே பவர் 1, பவர் 2ல இல்லை, இங்கேயும் பவர் 1 இங்கேயும் பவர் 1. now as z minus 4 வந்து lies outside the circle, we are going to rewrite this. இதை வந்து ரீரைட் பண்ணி எழுத போகிறோம். ஏன்னா Cauchy integral formula யூஸ் பண்ணணுன்னா f of z அனாலிட்டிக்கலாக இருக்கணும் inside that region. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனை you are going to rewrite and write so that that function is analytic inside the region. ஸோ Cauchy integral formula என்னென்னா integral over gamma f of z z minus a dz வந்து 2 pi I f of a and f should be analytic over gamma. So we are going to rewrite that equation lambda by z minus 2 dz integral gamma 1 by z minus 4 by z minus 1 dz. ஸோ நம்ம வந்து இதை ரீரைட் பண்ணுறோம் இந்த z minus a
கீழே வந்து எப்படி இருந்ததுன்னா 1/z-4 into z-1 இருந்தது. ஸோ இதை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 1/z-4/z-1 dz and this f of z will be analytic. ஏன் will be analyticனா z is equal to 4 lies outside the circle. So that singularity lies outside the circle. அதனால் 1/z-4 will be analytic function inside that region. அந்த ரீஜனில் அனாலிட்டிக்கில் இருக்கும் காமான்ற ரீஜனில் it will be analytic. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம டேரெக்டாக காஷி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 2πi f of a. ஸோ 2πi f of a இங்கே f of a வந்து f of 2, இந்த இடத்துல வந்து f of a is f of 1. ஸோ 2πi f of 2 is equal to 2πi f of 1. இந்த இடத்துல f of 2 வந்து here it is lambda. ஸோ அந்த f of 2 இருக்கிற இடத்துல I replace lambda. அதே மாதிரி இங்கே f of 1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 1/z-4. அதாவது f of 1 is 1/z-4. z இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் 1. ஸோ 1/1-4. ஸோ அதனால அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 2πi கேன்சல் ஆகிடும். ஸோ lambda is equal to 1/1-4 is -3. ஸோ lambda is equal to -3. So the value of this lambda is equal to -1/3. So this is how you have to solve the problem. So இந்த ரெண்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளம்ஸ் வேணும், இந்த டாபிக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா தட் ஆல்சோ யூ கமெண்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.